இந்த வீடியோ ஜிஎஸ்டி ரெவன்யூ அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட். லாஸ்ட் மந்த் ஜூலை 2025ல டோட்டலாக பேன் இண்டியா லெவலில் எவ்வளோ ரெவன்யூ கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எவ்வளோ ரீஃபண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டேட் ரெவன்யூ அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனோட growth ஸ்டேட்டஸ், இது மாதிரி வேரியஸ் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் மந்த் 2025ல ஓவரால் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1,95,735 crore கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கம்பேர் டு ஜூலை 2024ல growth 7.5%. இயர் டு டேட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 8,18,099 crore. கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயரோட growth பார்த்தீங்கன்னா 10.7% growth. டொமஸ்டிக் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1,43,023 crore. இதோட growth 6.7%. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது டொமஸ்டிக் வர்சஸ் இம்போர்ட் ரெவன்யூ பார்க்குறீங்க. டொமஸ்டிக் ரெவன்யூ 73%, இம்போர்ட் ரெவன்யூ 27%. டொமஸ்டிக் ரெவன்யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,43,023 crore. கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர் 6.7% growth. இம்போர்ட் ரெவன்யூ 52,712, growth 9.7%. கவர்மெண்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுற மாதிரி எவ்ரி மந்த் ரீஃபண்டை சாங்ஷன் பண்ணுவாங்க. இப்போ அந்த ரீஃபண்டோட டேட்டா தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. டோட்டல் ரீஃபண்ட் ஜூலை மந்தில் 27,147 crore ரீஃபண்டை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர் ஜூலை 2024 கம்பேர் பண்ணும்போது 66.8% அதிகம். இப்போ ரீஃபண்ட் சாங்ஷன் பண்ண வேல்யூ அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒய்டிடி பார்த்தீங்கன்னா 27% growth. டொமஸ்டிக் ரீஃபண்ட் ஜூலை 2025ல 16,983 crore டொமஸ்டிக் ரீஃபண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பேர் டு லாஸ்ட் இயர் இது 117.6% அதிகம். இயர் டு டேட் growth 46.4% அதிகம். எக்ஸ்போர்ட் ரீஃபண்ட் ஜூலை 2025ல 10,164 crore சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது 20% அதிகம். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது 11.4% அதிகம். நெட் ரெவன்யூ ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணது, ரீஃபண்ட் கொடுத்தது, பேலன்ஸ் இருக்கிறதா நெட் ரெவன்யூ. அந்த நெட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 7.5% growth. நெட் ரெவன்யூ 1,68,588 crore. ஒய்டிடி பார்த்தீங்கன்னா 8.4% இன்க்ரீஸ். டொமஸ்டிக் நெட் ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருக்கு 0.2%. ஜூலையில் கலெக்ட் ஆனதை விட அதிக ரீஃபண்ட் சாங்ஷன் பண்ணதுனால டொமஸ்டிக் ரெவன்யூ கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட் 2025. ஹையஸ்ட் ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டேட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் மகாராஷ்டிரா இருக்குது. அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா 30,590 crore. growth கம்பேரிட்டிவ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 6%. டோட்டல் டொமஸ்டிக் ஜிஎஸ்டி ரெவன்யூவில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் 21.4%. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது கர்நாடகா. இவங்களோட கான்ட்ரிபியூஷன் 13,967 crore. டோட்டல் டொமஸ்டிக் ஜிஎஸ்டி ரெவன்யூவில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் 9.8%. அடுத்த தேர்ட் பிளேஸில் குஜராத் இருக்காங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் 11,358 crore. டோட்டல் டொமஸ்டிக் ஜிஎஸ்டி ரெவன்யூவில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் 7.9%. ஃபோர்த்து பிளேஸில் நம்ம தமிழ்நாடு இருக்கோம். நம்மளோட கான்ட்ரிபியூஷன் 11,296 crore. நம்மளோட growth கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் 8%. டோட்டல் டொமஸ்டிக் ஜிஎஸ்டி ரெவன்யூவில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் 7.9%. ஆல்மோஸ்ட் குஜராத்தும் நம்ம தமிழ்நாடும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டேட் வைஸ் டிக்ளைன் ஜிஎஸ்டி ரெவன்யூ. இப்போ மணிப்பூர் அவங்களுக்கு ஜிஎஸ்டி ரெவன்யூ 36% மைனஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். அதே மாதிரி முசோரம் 21%, லக்ஷதீப் 52%, ஜம்மு காஷ்மீர் 5%, சண்டிகர் 5%, ஜார்க்கண்ட் 3%, சத்தீஸ்கர் 4%, கோவா 1%. இவங்கெல்லாம் ரெவன்யூ குறைஞ்சிருச்சு. போஸ்ட் செட்டில்மெண்ட் ஜிஎஸ்டி அனாலிசிஸ். ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆன அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி செட்டில் பண்ண வேல்யூ வந்து ப்ரீ செட்டில்மெண்ட் எஸ்ஜிஎஸ்டி வந்து 1,90,601 crore, growth compared to last year 9%. அதே மாதிரி போஸ்ட் செட்டில்மெண்ட் எஸ்ஜிஎஸ்டி வந்து 4% வந்து growth ஆயிருக்கு. ஐஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வந்து கன்சம்ஷன் பேஸ் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. இந்த செட்டில்மெண்ட்ல வந்து அதிக பலனடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர் வந்து யூபி தான். நெக்ஸ்ட் வந்து பஞ்சாப், பீகார், ராஜஸ்தான், கேரளா. மினிமம் கெய்னர் அவங்க பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா. ஹையஸ்ட் growth ஸ்டேட் வந்து பஞ்சாப் வந்து 15% வந்து போஸ்ட் செட்டில்மெண்ட் growth. அதுக்கப்புறம் வந்து ஹரியானா 15%, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா 12%, அப்புறம் சிக்கிம் 21%. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் வந்து 21% ஆவரேஜ். நெகட்டிவ் growth வந்து யூபி வந்து -2%, அஸ்ஸாம் -2%, கேரளா -2%, மணிப்பூர் -13%, டாடா அண்ட் நாகர் ஹவேலி -14% வந்து போஸ்ட் செட்டில்மெண்ட் growth. ஜிஎஸ்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் growth தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. டோட்டலாக வந்து 31st ஜூலை 2025 வந்து நம்பர் ஆஃப் டேக்ஸ் பேயர் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா 89,78,398 டேக்ஸ் பேயர் வந்து ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது கம்பேர் டு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 38.7% வந்து growth. நாகாலாந்து 47.6% வந்து growth ஆயிருக்கு. அதே மாதிரி மணிப்பூர் 50.6% growth. மேகாலயா 48.6% வந்து growth ஆயிருக்கு. இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லலாம் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோட பர்சனோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டேட் அத்தாரிட்டி, சென்ட்ரல் அத்தாரிட்டி இவங்க ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண அந்த வேல்யூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. டோட்டலாக வந்து சென்ட்ரல் ஃபார்மேஷன் வந்து 1,54,095 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் ஃபார்மேஷனில் வந்து 1,90,601 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஐஜிஎஸ்டி வந்து 2,28,961 crore வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சென்ட்ரல் ஃபார்மேஷனில் அவங்களோட growth பார்த்தீங்கன்னா 10.1%, ஸ்டேட் வந்து 8.1%, ஐஜிஎஸ்டி சென்ட்ரல் வந்து 10.9% வந்து growth. ஓவராலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெவன்யூ கலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது. டோட்டலாக இந்த ஜூலை 2025ஓட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கிராஸ் கலெக்ஷன் 7% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் டு டேட் பார்த்தீங்கன்னா 10.7% வந்து growth வந்து அதிகமாக இருக்குது. ரீஃபண்ட் சர்ஜ் 66.8% வந்து ரீஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் டு டேட் பார்த்தீங்கன்னா 29% வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பேண்டிங் டேக்ஸ் பேஸ் 38.7% வந்து நியூவாக வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காங்க. ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் ஒரு சில ஸ்டேட்டில் வந்து இண்டஸ்ட்ரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு. அதே டயத்தில் மற்ற ஸ்மால் ஸ்டேட்டில் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டேட்டா எல்லாமே வந்து ஜிஎஸ்டினோட அஃபிஷியல் டேட்டா தான். இப்போ ப்ரெசென்ட் பண்ண இந்த டேட்டாவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் ஆன்லைன் ஜிஎஸ்டி கிளாஸ் வந்து வர 8ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறோம். டைம் வந்து 7:30 PM. இது வந்து ஒரு லிமிட்டடான சீட்டு தான். இந்த கிளாஸில் வந்து ஜிஎஸ்டி பேசிக்லேருந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் ஆகும். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுற விருப்பப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் சம்மந்தப்பட்ட ஃபர்தர் டீட்டெயில் வீடியோ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அது ஒரு முறை நீங்கள் பாருங்கள். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.